வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் VPMM கல்வி நிறுவனங்கள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த உருவாக்கிய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம். பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் 38 வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த 38 மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக 88 மாவட்டங்கள் இருக்கிறது. தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு 15 தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற தொண்டர்களுடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தலில் இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும். இந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு இருக்கு. அது முக்கியமானது. அதிமுக பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத்து கமிட்டி ஏஜென்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கான அது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்குது? இந்த ஒன்றாக இணைந்து எதிர்க்க போகிறீங்களா திமுகவை? எங்களை பொறுத்தவரையில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் எம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் NDA கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில். வேணா இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்க NDA கூட்டணி இருந்தாலும் அவங்க அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அணி அவங்க இரட்டை இலைன்றவங்க. அப்ப நீங்க NDA கூட்டணிக்கு போகும்போது நீங்க தனிப்பட்ட முறையில சுயேட்சை சின்னத்துல அந்த எலெக்ஷன் நின்னீங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் நீங்க எந்த சின்னத்தில் நிற்பீங்க? இரட்டை இலை கட்சியுடைய சின்னத்தில் நிற்பீங்களா இல்ல இரட்டை இலையில் நிற்பீங்களா? இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது. அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தது. அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை 2ஆம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று 3,42,000 ஓட்டுகள் 33.5% பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்ப்பு. சார், நீங்க பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? பாஜக NDA கூட்டணியில் நீங்க தொடர்றது அதிமுக விரும்பலைன்னா உங்களோட நிலைப்பாடு என்ன? யார் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்க இருக்கின்றோம். இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம். NDA கூட்டணி தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொள்ள எங்கள் யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றேன்? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர்
நீங்கள் எல்லாரும் அது எதிர்பார்க்கிற கேள்வி. உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்கதான் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி பாஜக தலைமையோட நெருக்கமா இருக்கீங்களா? தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமை எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்லை. சின்ன பேச காணா என்னன்னா இப்ப அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி நீங்க எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்க? அதான் கேட்கறது. என்னன்னா எங்களுடைய உரிமை. புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புள்ளுகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்று நிலையும். நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும். ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களோட நிலைப்பாடு. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்காங்க, தொடர்ந்து பயணம் பண்ணீங்க, இவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான காட்சிகள் தமிழக அரசியல் களத்தில் அரங்கேறி வருகின்றன. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அதே வேளையில் அமித்ஷா தங்களை அழைத்து பேசாதது வருத்தமளிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். ஸோ இந்த கூட்டணியில் இபிஎஸ் ஓபிஎஸ் வருங்காலத்தில் எப்படி இருக்கப் போகிறது நகர்வுகள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் விபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அதை விட மோசம் இல்ல. பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.